ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த சோனி சிஸ்டமில் இருக்கிற புஷ் பவர் ப்ராடக்ட் இந்த ஃபால்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த எஸ்மாஸ்டர் ஐசி அந்த லெக்ஸ் ஃபுல்லாமே அந்த சால்ட்ரிங் ட்ரை ஆகிருக்கு. சேம் டைம் வந்து ஒரே டஸ்ட்டாகவே இருக்குது, ஓவர் டஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ சால்ட்ரிங் செஞ்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த லேயரை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பவர் செக் பண்ணி பார்த்துடலாம். பவர் வந்துருச்சு. ஃப்ரண்ட் சேனலு, சரௌண்ட் சேனலு, சென்ட்ரு இந்த 5 சேனல் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. சப்வூஃபர் மட்டும் ஒர்க் ஆகலை. சப்வூஃபர் அவுட்புட்டு வோல்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 10 வோல்ட்டு தான் வருது. மற்ற இதெல்லாம் 16 வோல்ட் வருது. எல்லா அவுட்புட் ஐசியும் ஓகே. இப்போ இன்புட் செக் பண்ணி பார்த்துருவோம். லோ ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகுது. $1.6 வோல்ட் வரல, அதனால் சப்வூஃபர் ஒர்க் ஆகலை. இந்த 9788 ஐசி தான் ஃபால்ட்டு. இப்போ மாற்றி பார்த்துருவோம். இப்போ ஐசி கழட்டியாச்சு. இப்போ புது ஐசியை மாட்டி பார்த்துடலாம். இப்போது சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம கட் பண்ண அந்த லேயரையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. நாலு 1.6 வந்துருச்சு. 2 1.6 வந்து சென்ட்ரு சேனலுக்கு, 2 1.6 வந்து சப்வூஃபர் சேனலுக்கு. சப்வூஃபர் 16 வோல்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சப்வூஃபர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லா வோல்ட்டும் செக் பண்ணிவிட்டு வூஃபர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹீட்ஸிங் ரீஸை ப்ளே பண்ணிட்டு ஹீட்ஸிங் மாட்டியாச்சு. ஃபைனலாக ஸ்பீக்கர் டெஸ்ட். Front right, front left, subwoofer, center, surround right, surround left. Thanks for watching.